திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு, நல்ல சிந்தனை, நற்சிந்தனை, நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லதையே நீங்கள் பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து அருமையாக பெருமையாக வாழ வேண்டும். உங்களுக்கு வாழ்நாளில் எந்த விதமான கவலையுமே இல்லை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய சொல்லிக்கொண்டே இருங்கள். நமச்சிவாய நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலே திருவையாற்றை கூறுகிறார். 37வது பதிகம், 4வது பாடல். அப்பர் பெருமன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அல்லவா? அதன்படி நம்முடைய கடமை பணி செய்வது கிடப்பது, சிவத்தொண்டு செய்வது. பாடல் 4வது பாடல். தொல்லை தொடுகடலே என்றேன் நானே, தொல்லை தொடுகடலே என்றேன் நானே, துலங்கும் இளம்பிறையாய் என்றேன் நானே, எல்லை நிறைந்தானே என்றேன் நானே, 7 நரம்பில் இன்னிசையாய் என்றேன் நானே, அல்லல் கடல் புகுத்து அழுந்துவேனை ஆங்கு அருள் செய்தாய் என்றேன் நானே, எல்லையம் ஐயாரா என்றேன் நானே, என்று என்று நான் அறற்றி நைகின்றேனே. கடைசி வார்த்தை நைகின்றேன்னு சொல்கிறார் பாருங்க. அறற்றி நைகின்றேன் என்கிறேன். நான் புலம்புகிறேன், அழுகிறேன், அப்படி நைந்து போகிறேன். பழைய மேற்கடலேன்னு. தொல்லை தொடுகடல் என்பது பழைய மேற்கடல், சகரபுத்திரர்களாலே தோண்டப்பட்ட கீழ்கடலே. அடுத்தது தொடுகடலே. இப்படி ஒன்றுன்னா சொல்லிட்டே வர்றாரு. அப்படி விளங்கும் இளம்பிறை சூடியவனே, உலகம் முழுதும் நிறைந்திருப்பவனே, 7 நரம்பால் எழுப்பப்படும் 7 இசை உடையவனே, 7 இசையாய் இன்னமுதமாய் இருக்கக்கூடியவன் பெருமான். துயரக் கடலிலே மூழ்கி வருந்துகின்ற என்னை கரைக்கு கொண்டு வந்து அருள் செய்தவனே, ஐயாற்றை உகந்து அருளி உறைவிடமாக கொண்டவனே என்று நான் அறற்றி நைகின்றேன். இந்த பாடலில் இந்த என்றேன் 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 நானே, என்றேன் நானே, என்றேன் நானே என்று பாடிக்கொண்டே வருபவர் கடைசியாக அறற்றி நெய்கின்றேன் அறற்றி நெய்கின்றேன் என்று பாடுகிறார். இந்த பதிகம் முழுவதுமே கடைசியிலேயே அறற்றி நெய்கின்றேன் அறற்றி நெய்கின்றேன் என்று முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம். அந்த ஐயாற்றை உகந்து அருளி உரையக்கூடிய இடம் அது. அதனாலே குடாது தொன்று முதிர் பவ்வம் கரை ஒரு தொடுகடல் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அது கடல், கீழ்கடல், மேற்கடல் எல்லாம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையாறு சென்று
என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க நாமும் அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்தனி, அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஐயாரப்பரை பஞ்சநதீஸ்வரரை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமாட்டியினுடைய பேரருளையும் பெற்று நாம் பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உற்றாரிடத்திலும் உறவினரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் அன்பர்களிடத்திலும் அடியார் பெருமக்களிடத்திலும் கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டும் மகிழும் வண்ணம் ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.